அவரையும் நான் அன்போடு வரவேற்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ஜெபத்துக்கு ஜனங்க வரமாட்டாங்க அதிகமாக. ஒன்று உபவாச ஜெபம், இன்னொன்று வெள்ளிக்கிழமை ஜெபம். ஏன்னா உபவாசனாலே ஒரு கூட்டத்துக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனால் 2 நாள் வரைக்கும் நீங்கள் கிடைக்கிற வேலைக்கு போய் சோத்திரம் பிழைத்து கொள்ளணுன்ட்டு ஓடிட்டீங்க. 3ஆவது நாள் வசனத்தின் மூலமாக பிழைத்து கொள்ள நீங்கள் வந்துட்டீங்க. அதனால் கர்த்தர் மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம். அழகான ஒரு சத்தியம். நேற்று தினத்தில் மறுபடியும் இயேசு கப்பர்நகமுக்கு அவர் வந்தார். இயேசுவை மரியாளுடைய தாயும் மரியாள் அவருடைய கணவர் யோசேப்பு 2 பேரும் இயேசுவை தொலைச்சிட்டாங்க. வீட்டில் வந்து தேடினாங்க. நம்ம எத்தனையோ முறை இயேசுவை தொலைச்சிட்டோம். மறுபடியும் அவர் உங்களை தேடி வந்திருக்கார் என்ற வார்த்தையெல்லாம் ஆவியானவர் நமக்கு அழகாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மளோடு கூட ஒரு இடைப்பட்டார். ஆமென் தானே? புரிஞ்சுதா? ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்று தினத்தில் ஸ்தோத்திரம் நம்ம ஐயாவோடு கூட வந்த அந்த 2 வாலிபர்களை நம்ம வரவேற்கலை. அதனால் அவங்க கோச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸ்பெஷலாக 2 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்க. எல்லாம் கைகளை தட்டுங்க அவங்களுக்காக. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது அருமையான கேமராமேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு எப்பயுமே ஒரு 2 பேர் பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பணிவிடை செய்கிறது வந்து இந்த உலகத்தில் அதை மாதிரி ஒரு கிருபை எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுமா வேலை? ஜெபிப்பா, உபவாசிப்பா, விசுவாச பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றா ஓடி போய் அவங்க காயம் கட்டுறது, அவங்க விழுந்து போனவங்களை தூக்கி நிலைநிறுத்துறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், துடைத்து போடுகிற அழுக்கு துணியை போல நம்முடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யணும், இந்த ஊழியக்காரங்களுடைய நாட்கள் எவ்வளோ நன்மை செய்தாலும் கடைசியில் அதை குத்து யாருக்கு விழுன்னு சொன்னால் ஊழியக்காரங்களுக்கு தான் விழும். நல்ல கீழே கிடந்தவங்களை எடுத்து பலப்படுத்தி அவங்களுக்கு நல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தி அவங்கள ஒரு கனமான இடத்துல வைக்கும் போது அதே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஐயா பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இருதயம் உடையும் பாருங்க. அந்த அனுபவத்தெல்லாம் ஐயா கடந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். பல அனுபவங்களை கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பல இடங்களில் அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதுக்கு தேவன் எடுத்து அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவங்க சபையெல்லாம் போய் பார்த்தேன். ஐயா மேலே ஒரு இந்த சைடு ஒரு வே வச்சிருப்பாரு, அந்த சைடு ஒரு வழி. நாங்கள் மாடியிலெல்லாம் போய் சாப்பிட்டோம். ஆமென். பார்க்க சும்மா அரண்மனை மாதிரி இருந்திருக்கோம். ஆனால் நான் உட்காந்து யோசித்தேன், இந்த ஜெப வீடை கட்டுவதுக்கு முன்னாடி அவர் எத்தனை கூரை வீட்டில் உட்காந்துருப்பாரு அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சோம். ஏன்னா அந்த பாதையில் கடந்து வந்ததுனால டக்குன்னு என்ன பண்ணிவிடுவாங்க, இப்போ திடீர்னு நான் ஒரு பெரிய ஜெப வீடு கட்டிட்டேன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவனுக்கு எங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. ஷார்ட்டாக முடிச்சிடும் நம்ம விசுவாசி. உலகத்தான் முக்கால்வாசி பேர் இதே சிந்தனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து வருது, வெளிநாட்டில். ஆனால் நல்லா கவனிச்சிங்க, அதுக்கு பின்பாக அவங்க கடந்து வந்த பாதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஜோம் பண்ண முட்டி போட்டு வெள்ளை சட்டையில் உட்காந்து பாரு ஒழுகி அப்படியே அந்த வெள்ளை சட்டை என்ன பண்ணியிருக்கோம், கரையாக மாறி இருக்கும். அப்போ தான் ஜெபம் பண்ண ஒரு சிஸ்டர் கூட்டிருப்பாங்க. நம்ம போய் ஜெபம் பண்ண பார்த்தா புயல் காற்று அடித்து அந்த கூரையே மேலே என்ன பண்ணியிருக்கோம், நல்ல ஆகாரம் இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் அந்த கடந்து வந்த பாதைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் ஏசப்பாவுடைய வேலையை சிலுவையை சுமந்து சுமந்து கர்த்தர் இன்னைக்கு ஏராளமான ஆத்துமாக்கள், ஏராளமான ஒரு மிகப்பெரிய ஒரு சபை, எத்தனை ஏழைகள் அவங்க தத்தெடுத்து அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது. ஸ்தோத்திரம். அவருக்கென்று ஒன்றுமே கிடையாது இப்போதைக்கு. இயேசு மட்டும்தான், அந்த பைபிள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமென் தானே? ஸ்தோத்திரம். ஸோ இதெல்லாமே நாங்கள் கேள்விப்படுறது தான். ஐயா கூட அதிகமாக பிரயாணம் பண்ணுறது கிடையாது. எங்கள் மாமா சொல்லுவார், எங்கள் அக்கா சொல்லுவாங்க, அவரை குறித்து அவரோட ஊழியத்தை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் படிப்படியாக ஐயா ஊழியங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதனால் அவரோடு கூட வந்திருக்க அந்த 2 வாலிபர்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்று வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டுவோம் எல்லாரும். சரி, இந்த 3வது நாளில் கூட நம்முடைய கனத்துக்குரிய நம்ம அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிறதான புதுப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிற மதிப்புக்குரிய ஐயா அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நம்ம வரவேற்று அவருடைய கையிலே நம்ம இந்த மைக்கை கொடுக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட போகிறது. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா?
நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி. சொல்லும் இந்த சைடில் சேர்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி வரவங்க அந்த சேர்ல இருந்து சத்தத்தை மட்டும் என்ன செய்யலாம், கேட்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டும் இந்த கால வேளையில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கடந்த 3 நாட்களாக உபவாசத்தோடு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த நாளில் இப்படி தேவ சமூகத்தில் வந்து செலவு பண்ணுற இந்த நேரங்கள் காலங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது இப்போ உங்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அது மகிமையான காரியத்தை இந்த பகுதியில் செய்யும். நான் நேற்று சொன்னது போல் ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த சரீரம் நல்லா நிமிர்ந்து நிற்கணும்னா முதுகெலும்பு தேவை, அப்படித்தானே? முதுகெலும்பு ஒடிஞ்சிருச்சுன்னா யாரும் நிமிர்ந்து என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம். ஒரு சபை நிமிர்ந்து எழும்பணும்னா அந்த சபையில் செபிக்கிற மக்கள் தான் முதுகு எலும்பு. அல்லேலூயா. ஆமென். பணம்லாம் 2வது தான், மற்ற காரியங்களாம் 2வது தான். ஆனால் ஒரு சபை வளரணும்னா, ஒரு சபை தேசத்தில் நிமிர்ந்து நிற்கணும்னா, ஆமாம், தலை நிமிர்ந்து நிற்கணும்னா அதற்கு செபிக்கிற மக்கள் தான் அந்த சபைக்கே முதுகெலும்பு. அல்லேலூயா. அப்போ இந்த சபைக்கு முதுகெலும்பு எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், செபிக்கிற மக்கள் தான் சபையினுடைய முதுகு எலும்பு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஜெபத்தை மட்டும் என்ன செய்யாதீங்க, நிறுத்திராதீங்க. அல்லேலூயா. ஆமாம், செபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஒரு நாள் பதில் வரும். என்னெல்லாம் ஜெப குறிப்பை வைத்து நீங்கள் செபிக்கிறீங்களோ அந்த ஜெப குறிப்புக்கெல்லாம் கட்டாயமாக ஆண்டவர் உங்கள் கண்கள்னால காணக்கூடிய விதத்தில் பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். இங்கே பல காரியங்களை 3 நாட்களும் தேவ சமூகத்தில் வைத்து செபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சபையினுடைய தேவை, சபையினுடைய வளர்ச்சி, இங்கே வந்திருக்க விசுவாசருடைய ஆசீர்வாதங்கள், இதற்கெல்லாம் பலவிதமான காரியங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தரப்போகிறார். சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை தரப்போகிறார். அதுக்கு அதை வாங்கக்கூடிய பணத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமாம், காட்டுமன்னார் கோயிலில் ஒரு பெரிய சபைன்னா இந்த சபையினுடைய பேர் என்ன? பாக்கியவான்கள் சபை தான் பெரிய சபையாக இருக்கு. அல்லேலூயா. ராஜாக்கள் இங்கே கடந்து வரணும், அதிகாரிகள் கடந்து வரணும். அல்லேலூயா. அவரெல்லாம் இங்கே வந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை வைத்து ஆண்டவர் இடத்தை கொடுத்து இங்கிருந்து ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர். ஆமாம், நிறைய சபைகள் இருக்குது. நிறைய சபைகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபையை திறப்பாங்க, மற்ற நாட்கெல்லாம் பூட்டிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் இது ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் கூட நீங்கள் 3 நாட்கள் வந்து செபிக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை உபவாசம் போட்டு செபிக்கிறீங்க, பல விதத்தில் செபிக்கிறீங்க. செபத்துக்கு எந்த சபை எந்த நபர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கள கொண்டு தான் தேசத்தில் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் வீண் போகாது. அல்லேலூயா. திடீர்னு தேவதூதன் வருவான். அல்லேலூயா. ஒரு நாள் திடீர்னு கொர்நேலி வீட்டுக்கு தேவதூதன் வந்தான். அல்லேலூயா. கொர்நேலியை பார்த்து சொன்னான், தர்மங்களும்
ஜெபங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லுகிற செய்தி வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அந்த கொர்நேலியுடைய இந்த வீட்டு ஜெபம், அவனுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபம், அந்த குடும்ப ஜெபத்திலேயே ஆமா ஒரு வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி புறஜாதிகளுக்கும் யூதருக்கு இடையில உள்ள தடுப்பு சுவரை உடைத்தது கொர்நேலியுடைய குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. அதனால உங்க ஜெபமும் ஆமா வெங்கல கதவை உடைக்கும், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கும். ஆமென். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். விசுவாசிகளை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இந்த உபவாச கூட்டத்துடைய கடைசி நாளில் 3வது நாளில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. முதல் நாளில் ஆமாம் கடலூர்லேருந்து தானே அருமையான சகோதரர் வைக்கல் வந்து என்ன செய்தார், எலியாவை குறித்து உங்களுக்கு என்ன செய்தார், ஆமாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நான் நேற்று மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்க சொல்லி அதில் சில காரியங்களை ஆவியானவர் நினைப்பூட்டுதலை உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். மீண்டும் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எடுத்துட்டீங்களா? 1லிருந்து 12 வரைக்கும் மீண்டும் வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாமுக்கு போனார். வாசிங்க, வாசிக்கிறோம். கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நேற்றைய தினம் முதல் வார்த்தையை ஏறக்குறைய 1.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார். அல்லேலூயா, ஆமாம். எத்தனை பேர் போன வாரம் நேற்று வராதவங்களாம், இன்னைக்கு வந்தவங்க நேற்று வராதவங்க கை வைத்து காட்டுங்க. 1 2 3 4 ஒரு 10-15 பேர் நேற்று என்ன செய்யலை, வரலை. அல்லேலூயா. சரி, நாங்கள் இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். உங்களுக்கு யூடியூப்பில் இங்கே தேவசபை புதுப்பட்டுன்னு போட்டால் வந்துடும். சரியா? நேற்று பண்ண பிரசங்கம்லாம் கேட்கலாம். தேவசபை
புதுப்பட்டினம் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வராதவங்களான செஞ்சுக்கலாம், பார்க்கலாம். சரியா? ஆமாம், யூடியூப்பில் வருது. அல்லேலூயா இருக்கையிலா? சரி. அப்போ இயேசு மறுபடியும் வந்தார். ஏற்கனவே கப்பர்நகூமுக்கு வந்தவர் இப்போ கொஞ்ச காலம் எங்கே இல்லை, கப்பர்நகூமுல இல்லை. அல்லேலூயா, ஆமென். இப்போ தான் மறுபடியும் என்ன செய்கிறார், கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் இப்படி தான் அடிக்கடி இயேசு காணாமல் போய்விடுகிறார். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார், மீண்டும் அவருடைய வாழ்க்கையில வருவதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் மீண்டும் வந்து நம்மை சரியான நிலையிலே கொண்டு வந்து வைப்பதற்காக ஆண்டவர் மீண்டும் வருகிறார். அல்லேலூயா. அந்த தலைப்பில் தான் நம்ம நேற்று ஏறக்குறைய 1.25 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து இயேசு வீட்டில் இருந்தா, நம்ம வீட்டில் இருந்தா, நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா என்ன நடக்கும் என்பதை குறித்து 2 குறிப்புகளை பார்த்தோம். அல்லேலூயா. அது 1வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? அப்போ நான் சொன்னேன் நேற்று, உங்க வீட்டில் இயேசு இருந்தா, உங்க வாழ்க்கையில் இயேசு இருந்தா ஜனங்கள் கேள்விப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமா, நன்றாய் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில் இருப்பதை, இயேசு இருப்பதை, உங்க வீட்டில் இயேசு இருப்பதை மற்றவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா. மற்றவர்கள் கேள்விப்படணும். இந்த வீட்டில் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில், இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். இருந்தா தெரியாம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் சொன்ன மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். ஆமா, நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணம், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கு, உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்க வீட்டில் அதாவது இந்த கட்டடமாகிய வீட்டிலையும் இந்த சரீரமாகிய வீட்டிலையும் இயேசு இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்? நம்முடைய சுபாவம் மாறணும். நம்ம வீட்டில் அற்புதங்கள் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும். ஆமாம், அங்கே வாரவங்களுக்கு பரிகாரம் உண்டாகணும். இந்த வீட்டுக்கு போனால் சமாதானம் கிடைக்கும் சொல்லி இப்படிலாம் பார்த்தோம். 2வது நேற்று பார்த்தோம், இயேசு ஒரு வீட்டில் இருந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? ஆமாம், அங்கே இடம் போதாத அளவுக்கு ஜனங்கள் வருவாங்க. 2வது வசனத்தை வாசிங்க. உடனே வாசலுக்கு முன்னு நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நல்லா நேற்று வராதவங்களாம் கவனிங்க. ஆமா, உங்க வீட்டில், எங்க வீட்டில், உங்க சபையில், எங்க சபையில் ஆண்டவர் இருப்பார் என்றால், இதை போல இது சின்ன சபையா இருக்கு, பெரிய சபையா இருந்தாலும் ஆமா இடம் போதாத அளவுக்கு ஜனங்க வந்துருவாங்க. அம்மா என்ன ஒரு மாதிரியா இருக்கிய? சரி, ரொம்ப சிந்தித்து கவனிக்கிறா. அல்லேலூயா. மெய் மறந்து இருக்கிறா. அல்லேலூயா. நான் என்ன சொன்ன தெரியுமா? இந்த வீட்டில் இப்ப இடமே இல்லையா? இயேசு இருந்த வீட்டில்
இப்போ என்ன இல்லையா? ஆமாம், நம்ம சபை இப்போ நிரம்பி இருக்கு. இப்போ என்ன இருக்கு? நிரம்பி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இது போயிடும், ரெட்டியூருக்கு கொஞ்சம் போயிடும், அப்புறம் மாளியமேடுக்கு போயிடும், அப்படி பகிர்ந்து போயிடும். ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல இதே போல இடமில்லாத அளவுக்கு மக்கள் வரணும். அல்லேலூயா. இது 20க்கு 15க்கு 16க்கு 30. ஆமாம், அல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் கட்டுற சர்ச்சில் 16க்கு 32 அப்படித்தான் தொடங்குவோம். அதை இடிச்சு கட்டித்தான் பெரிய சர்ச்சாக மாறி இருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், இது பெரிய சர்ச்சானாலும் ஆமாம், ஜனங்கள் உள்ளே இருக்க இடம் போதாதபடிக்கு ஜனங்க வரணும். அப்படின்னா இயேசு இருக்கணும். சொல்லுங்க, இயேசு இருக்கிற நீங்க பாருங்க. நேற்று ஜனத்தில் இயேசு எங்கெல்லாம் போனாரோ ஒரு திரளான ஜன கூட்டம் அவரை பின்பற்றிக்கிட்டே போச்சு. அல்லேலூயா. அவரை வந்து நெருக்கினார்கள். என்ன செஞ்சாங்களா? அவரை வந்து என்ன செஞ்சாங்களா? நெருக்கினார்கள். சிலர் உள்ள சகையை உள்ள நுழைய முடியாதபடிக்கு என்ன செஞ்சாங்க? நெருக்கினார்கள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உள்ளே போய் தொட முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஏன்? இயேசு. அல்லேலூயா. இப்ப எங்கெங்கயோ ஜனங்க கூடுறாங்க, கூடுறவங்க செத்து போறாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க வந்து சாக மாட்டாங்க, பிழைச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமா, அங்கெல்லாம் கூடுனா மிதிச்சே கொன்றுவாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க கூடுனா ஆமா, சாக கிடக்கிறத பிழைக்க வச்சிருவார். போய் வெளியே போய் சொல்லுங்க, அங்க போன செத்துருவீங்க, இங்க வந்தீங்கன்னா பிழைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லி கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. ஆமா, இயேசு இருந்தா, இயேசு இருக்கிற வீட்டில் அநேகர் கூடி வருவான். அந்த வீட்டில் என்ன இல்லை, வாசலுக்கு முன் நிற்க இடம் போதாத அளவுக்கு ஜனங்க கூடி வந்தாங்களாம். நான் அந்த வீட்டை நினைக்கிறேன், இந்த இயேசு வர்றதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. அப்படித்தானே? ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருப்பையா? தங்கச்சி வீட்டில் எத்தனை பேர் மொத்தம்? 3 பேர். சரி, அந்த சிஸ்டர் வீட்டில் எத்தனை பேர்? 5 பேரா? இந்த சிஸ்டர் வீட்டில் 7 பேரா? ஐயா வீட்டில் குடும்பத்தில் எத்தனை பேர்? 2 பேர் தான். அவர் இப்போ தான் சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? நாம் இருவர் நமக்கு இருவர். அப்போ சொன்னாங்க. நான் இப்போ சொல்கிறாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ சொல்கிறாங்க நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அதனால் இப்போ குடும்பத்தில் பார்த்தா 4-5 தான் இருக்கு. அப்பா அம்மாவும் 2 பிள்ளைகள் 4 பேர் தான் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு 8 பேர் பெத்து தள்ளிட்டாக. அல்லேலூயா. ஆமாம், 9. ஆனால் 9 பிள்ளைங்க, அது ஒன்று வயிற்றிலிருந்து செத்து பிறந்துச்சு. அதனால் உயிரோடு வந்தது 8 பேர். எங்கள் குடும்பத்தில் பழுகி பெருகி நேற்று 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தால் எங்கள் அந்த கிராமமே எங்கள் சொந்தம்தான். அல்லேலூயா. ஆமாம், அக்காள் மடம் கேள்விப்பட்டிருக்கல? ராமேஸ்வரத்தில் அக்கா மடத்துன்னு சொல்லிட்டாவ. ஆமாம், எங்கள் சந்ததி தான் நிறைய. ஏன்னா 1 6 7 8 10 பெற்று போட்டிருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் 2 3 தான் இருக்கீங்க. ஆமாம், சரி. அந்த குடும்பத்தில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் எத்தனை தான் இருந்திருக்கோம்? இந்த தங்கச்சி குடும்பத்தில் 3 பேர், 5 பேரா? 5 பேர். ஐயா வீட்டில் 2 பேர். இப்படி தான் அந்த வீட்டில், எந்த வீட்டில் கப்பர்நகூமில் ஒரு வீடு இருந்துச்சுல, இயேசு வருவதற்கு முன்னாடி அந்த வீட்டில் அதிகபட்சம் போனால் எங்கள் குடும்பத்தையும் வச்சுக்கிறோங்க, 9 பேர் வச்சுக்கிறோங்க. அப்பா அம்மாவை சேர்த்து 11 பேர்னு வச்சுக்கிறோங்களா? அவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சபையில்
10, 11, 20, 30, 100 தாண்ட மாட்டேங்குது. 100 தாண்ட மாட்டு. சிலருக்கு அதை குறித்து கவலையே இல்லை. என்னல்ல, ஏன் எங்கள் சபை வளரல, ஏன் எங்கள் ஊழியம் வரல, ஏன் ஆத்துமாக்கு சபைக்கு வரமாட்டேங்குது என்கிற கவலை நிறைய பேருக்கு இல்லை. இவங்களுக்கு நல்ல கவலை உள்ள பாரமுள்ள மனிதர்கள். அல்லேலூயா. அதனால உபவாச கூட்டத்தை என்ன செஞ்சிருக்காங்க, நியமித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இருக்கையிலா. ஆமா, இன்னைக்கு சபை வளர்ச்சி குறித்து சிலருக்கு என்னல்ல கவலையே இல்லை. அல்லேலூயா. அது ஊழியக்கார மீட்டிங்கில் பேசிக்கிறோம். ஆமா, இப்ப நம்முடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு இருக்கிற வீட்டில், இயேசு இருக்கிற சபையில வாசலுக்கு முன்னு நிக்க இடம் போதாத அளவுக்கு அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. இயேசு இருக்கிற வீடு கலகலன்னு இருக்கும், மக்களால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. எப்போதுமே ஜனங்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு போனா இந்த அக்கா ஜெபம் பண்ணும், இந்த அம்மா ஜெபம் பண்ணும், இந்த ஐயா ஜெபம் பண்ணுவாங்க, இந்த அண்ணன் ஜெபம் பண்ணுவாரு, வியாதி மாறும், சமாதானம் கிடைக்கும் சொல்லி வீட்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, 1ஆம் நூற்றாண்டுடைய சபையெல்லாம் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் இப்படி பெரிய 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 ஆலயம்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஆலயம் இருந்தது எருசலேம்ல. அல்லேலூயா. அங்க 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஆலயமே நிரம்பி வழிஞ்சிருச்சு. அதனால அவங்க சாலமோனுடைய மண்டபத்தில் என்ன செஞ்சாங்க, கூடி வந்தாங்க. ஆலயத்தில் ஆராதிச்சாங்க, சாலமோனுடைய மண்டபத்தில் கூடி வந்தாங்க. அந்த மண்டபமும் நிறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி தங்கள் வீட்டையே ஜெப வீடா மாத்திட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, அன்றைக்கு நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க நான் நேத்து கூட சொன்ன பார்த்தீங்களா, பிரிஸ்கில்லா ஆக்கிலா அவர்களுடைய வீடு ஜெப வீடா மாறி போச்சு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம வீடு ஜெப வீடா மாறணும். நம்ம வீட்டிலேயே ஒரு ஜெபக்குழு நடத்தினா இத்தனை கூட்டம் வரணும். என்ன சொல்றீங்க நீங்க? மாதிரியா பாக்குறீங்க? அல்லேலூயா. உங்க வீட்டில் எப்படி இருக்கணும்? ஆனா இயேசு இருந்தானா உங்க வீடு ஜெப வீடாய் மாறிடும். ஆனால இயேசு மட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சிலையை வாங்கி வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, இயேசு எங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ போய் மன்னார்குடியில் போய் ஒரு கடையில் போய் இயேசு சிலையை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு இயேசு எங்க வீட்டில் இருக்கிறான்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என் நாமத்தை எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க நன்றா ஆராதித்தீங்கன்னா, நன்றா வேதத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தீங்கன்னா, ஒரு சுபாவத்தில் ஒரு மாற்றம் வந்தா உங்க வீட்டில் தான் இயேசு இருப்பார். அல்லேலூயா. அப்ப இயேசு இருந்தாருன்னா அவங்க வீட்டுக்கு ஜனங்க என்ன செய்வாங்க, தேடி வருவாங்க. சிலருக்குலாம் சிலர் மேல பொறாமையா இருக்கும். அவங்க வீட்டுக்கு மட்டும் ஜனங்க போறாங்க, என் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. அவங்க மட்டும் ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது. நான் ஜெபம் பண்ண என்ன செய்ய மாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அந்த அக்கா கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறாங்க, எனக்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவங்க கிட்ட தான் போறாங்க. அப்படிலாம் சொல்றது காரணம் என்ன தெரியுமா? அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா துதிக்கிறாங்க, இயேசுவை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதனால இயேசு அவங்களோடு இருக்கிறாங்க. அவங்கள தேடி ஜனங்க போறாங்க. நீங்களும் இயேசுவை தக்க வச்சுக்கிட்டா, நல்லா ஜெபம் பண்ணா, நல்லா ஆராதிச்சா, இயேசுவை தேடி உங்கள்ட்ட ஜனங்க வருவாங்க. அல்லேலூயா. ஆமா, அப்ப இயேசு இருக்கிற வீட்டில், இயேசு வீட்டில் இருந்தா ஜனங்க கேள்விப்படுவாங்க. 2வது என்ன சொன்னோம்? இயேசு இருக்கிற வீட்டில் ஜனங்க நிறைந்து என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. ஆமா, இன்னைக்கு 3வது ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதுலயே அடுத்த வேற ஒரு தலைப்புல நம்ம தியானிக்க போறோம். அதே 2வது வசனத்தை தங்கச்சி வாசிங்க. உடனே வாசலுக்கு முன்னு நிக்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஒரு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. ஆமா, நான் சத்தமா பேசி அப்படியே குதிச்சு கையெல்லாம் தட்டிட்டு போனா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி லெகுவா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேச ஆசைப்படுறேன். அல்லேலூயா.
அப்போ நேற்று சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்களா? சரி, திரும்ப எடுத்து வாசித்து பாருங்கள். இல்லாட்டா நான் சொன்ன மாதிரி இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தேவசபை புதுப்பட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த செய்தி என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா. எனக்கு தெரியும் இங்கே இருக்கணும், ஆனால் சரீரம் எங்கே இருக்கும்? மனசுலாம் வீட்டில் ஆட்டை கட்டிட்டு வந்தோமே, மாட்டை கட்டிட்டு வந்தோமே, வீட்டை திறந்து விட்டோமா, பூட்டிட்டு வந்தோமா. ஆமாம், அங்கே என்ன நடக்குதோ அங்கே போயிடக்கூடாது. ஆமாம், இன்னைக்கு 1:30 உங்களை முடிச்சிடறேன். 1:30 போயிடலாமா? சந்தோஷம் இல்லை? 6 மணி வரைக்கும் பிடிக்க போகலாமா? பரவாயில்ல. சரி, அல்லேலூயா. சரி, மீண்டும் வாசிப்போத. உடனே வாசலுக்கு முன்பு நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு இருக்கிற வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசலுக்கு முன்னாடி நிற்க இடம் போதாதபடிக்கு ஜனங்க கூடி வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், கவனிங்கள. இப்போ அந்த ஜனங்களுக்கு அந்த வீட்டிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. ஆமாம், இதற்கு முன்னாடி அந்த வீட்டில் என்ன சத்தம் உண்டாச்சோ தெரியாது. ஒருவேளை சண்டை சத்தம் கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவளை கூடி கூடி புறணி பேசியிருக்கலாம். அல்லேலூயா. வேற ஏதோ சத்தமெல்லாம் அந்த வீட்டில் என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ இயேசு அந்த வீட்டில் இருக்கிறதுனால இயேசு ஜனங்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன இதில் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இயேசு இருதயத்தில் இருந்தா, இயேசு எங்கள் வீட்டில் இருந்தா, இயேசு எங்களுடைய சபையில் இருந்தா, இயேசு எங்களுடைய வீட்டில் இருந்தா வசனம் வெளிப்படும். அல்லேலூயா. என்ன வெளிப்படும்? வசனம் வெளிப்படும். அல்லேலூயா. வார்த்தைகள் வெளிப்படும். அல்லேலூயா. ஆமாம், ஆமாம், ஆண்டவர் வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை அனுப்பித்தான் ஆண்டவர் குணமாக்குறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆராதனைலாம் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. சிஸ்டர் நல்லா சூப்பராக ஆராதனை நடத்தினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை முக்கியம். என்னது? ஆராதனை முக்கியம். ஆண்டவரை உயர்த்துவது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. ஆமாம், அதே போல கவனிங்களேன். நான் எங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை என்னன்னா 4 முக்கியமான காரியம் எங்கள் சபையினுடைய காரியம். ஒன்று ஆராதனை. ஒன்று என்னது? ஆராதனை. 2வது ஜெபம். 2வது என்னது? ஜெபம். 3வது ஆண்டவருடைய வார்த்தை. 4வது வெளியே போய் சுவிசேஷம் அறிவிப்பது. அல்லேலூயா. ஆராதனை, ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தை, அதே போல வெளியே போய், இதுதான் எங்களுடைய சபையினுடைய என்ன சொல்லுவாங்க? மந்திரம். அல்லேலூயா. மந்திரம் ஓதுவாங்க பத்தில, இதுதான். ஒரு நல்ல ஆராதனை நடக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இதில் எதையுமே குறைக்க கூடாது. அல்லேலூயா. 2 பாட்டோடு நிறுத்திடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், செய்திக்கு 1 மணி நேரம் கொடுத்தா ஆராதனைக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆராதனை முக்கியம். ஆமாம், ஆராதனை தான் ஆண்டவரை கொண்டு வருவது. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை சபைக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவது என்ன தெரியுமா? ஆராதனை. அல்லேலூயா. ஆமாம், வளர்ந்த தேவனுடைய ஊழியர்கள்லாம் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அனுபவம் உள்ள தேவனோடு நடக்கிற தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன கேட்டீங்கன்னா, ஆமாம், ஒரு செய்தியாளர் தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வருகிறார். அல்லேலூயா.
ஒரு ஜெப வீரன் தேவனிடத்திலிருந்து ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆனா ஒரு ஆராதனை வீரன் ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆமா. அது ஆராதனை முக்கியம், ஆராதனை முக்கியம். அதே வேளை ஜெபமும் முக்கியம். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையும் மிகவும் முக்கியம். அல்லேலூயா, ஆமா. சில இடங்கள்ல ஆராதனை நடக்கும், ஜெபம் நடக்கும், வார்த்தை இருக்காது. என்ன இருக்காது? வார்த்தை வெளிப்படாது. அல்லேலூயா, ஆமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிற எடுப்பதற்கெல்லாம் இப்போ சமயம் இல்லை. ஆமா, நீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும், எப்படி சொல்லப்படுது? தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியும் காண்கிறதை காணக்கூட அண்ட அரசாரங்களை எல்லாம் சிருஷ்டித்தது வார்த்தையினால. என்னத்தினால? வார்த்தையினால தான். ஒண்ணு இல்லாத பூமியோ வானமோ இல்லாத சமயத்துல ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன செஞ்சது? இதெல்லாம் உருவாக்குனது. அதனால சிலர் ஆராதனை ஜபத்துக்கெல்லாம் இருப்பாங்க, செய்தினா ஓடிடுவாங்க. அல்லேலூயா, ஆமா. அல்லேலூயா. சிலருக்கு காணிக்கை எப்போ எடுப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை. நாங்களாம் லாஸ்ட்ல எடுப்போம். எப்போ எடுப்போம்? லாஸ்ட்ல. ஏன்னா சில கேஸ் இருக்கு, காணிக்கை போட்டு போயிடும், செய்திலாம் என்ன செய்யாத, கேட்காது. அது காணிக்கைக்கு அவ்வளவு 10 ரூபா போடுறதுல அவ்வளவு 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 அந்த கிழிஞ்ச நோட்டை போடுறதுல அவ்வளவு பக்தி. அல்லேலூயா, ஆமா. அந்த 10 ரூபாய் போட்டோன்னே ஆளை பார்க்கவே முடியாது, பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்க்கலாம். ஆனால் நான் பார்த்தேன், இந்த ஜனங்க இந்த 10 ரூபாயை போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி போயிடுது. அதனால கடைசியில் முடிவு ஜெபத்துக்கு முன்னாடி செய்தியை சொல்லிட்டு முடிவு ஜெபத்துக்கு முன்னாடி காணிக்கை எடுப்போம். அப்போ காணிக்கை போடணும்னு சொல்லி வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எந்த கேஸு? காணிக்கை போட்டோன்னு போயிடுவீங்களா? கடைசி வரைக்கும் இருப்பில்ல. சில கேஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. போத்தியா அத்தியா ஊழியக்காரர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்காங்க. நாங்கள் தானே எங்கள் கண்ணு, நீங்கள் உங்களுக்கு இத்தனை கண்ணு பார்த்தாலும் 2 கண்ணாலும் எல்லாரையும் பார்த்துருவோம். அல்லேலூயா. இருக்கையிலா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆமாம். நீங்கள் ஜோக் அடித்தா கூட வாயிலிருந்து ஆண்டோடைய வார்த்தை தான் வரணும். கிண்டல் பண்ணா கூட ஆண்டோடைய வார்த்தை தான் வரணும். அல்லேலூயா, ஆமாம். உங்களுக்கு எத்தனை வசனம் மனப்பாடமாக தெரியும்? ஒரு 100 வசனம் எனக்கு மனப்பாடமாக தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் மட்டும் 100 வசனம் மனப்பாடமாக சொல்ல தெரியுமா? சிலர் குறைக்கி வச்சிருப்பா. ஜீவப்பம் நானே, இயேசு கண்ணீர் விட்டார், அப்படி சின்ன சின்ன வசனமா. ஆமாம், அப்படி புறக்கி வச்சு 100 வசனம் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா, ஆமாம். வசனம் தான். அல்லேலூயா, ஆமாம். அறந்தாங்கில் ஒரு சபையில் சொன்னேன். அல்லேலூயா. இந்த வேதத்தை நான் தூக்கலைன்னா அட்ரஸே இல்லாமல் போயிருப்பேன். நீங்கள்லாம் இந்த வேதம் இல்லைன்னா என்னெல்லாம் கூப்பிட மாட்டேங்க. நீங்கள் தான் என் கூப்பிட்டீங்க. இந்த பைபிள் இருக்கனால தான் என்னை கூப்பிட்டீங்க. பைபிள் இல்லைன்னா, இந்த பைபிளை நான் தூக்கலைன்னா இன்னைக்கு பூமியில் இருப்போன்னு தெரியாது. இந்த வார்த்தை தான் என்னை வாழ வச்சிருக்கு. அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஏரோப்ளேன் மேலே போனால் ஐயா அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயே பறக்க வச்சது இந்த வேதம்தான். ஒரு அல்லேலூயா. ஆமாம். எங்கள் ராமேஸ்வரத்தை தவிர அந்த 60 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் தீவு அதிகபட்சம் போனால் ராமநாதபுரம், அதிகபட்சம் போனால் மதுரை. அது வரைக்கும் தான் தெரியும் ஒழிய இந்த பைபிளை தூக்குன நான் என் தமிழ்நாட்டில் போகாத இடமே இல்லை. இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் போகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கு. எதை தூக்குனனால உயரணுமா? ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பைபிள் மட்டும் படிச்சிடாதீங்க. பைபிள் மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு உபவாசமா? டீ குடிச்சீங்களா? டீ குடிச்சவங்க கை வைத்து கேட்டு. டீ குடிச்சு வந்தவங்களாம் கை வைத்து. என்னடா டீ? சரி சரி. கை பைபிள் வாசித்தீங்களா? ஒன்று. டீ குடித்த கை உயரலையே. டீ குடிச்சதுக்கு எல்லாம் கை வந்துச்சு.
இப்போ பைபிள் வாசனை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர் தான் பைபிள் வாசித்து வந்திருக்காங்க. ஆனால் டீ குடித்தவங்க எல்லாம், நீங்கள் டீ குடிக்கிறீங்களோ சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சும்மா சொல்லலை, எனக்கெல்லாம் என்னெல்லாம் பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு, என் படிப்பை சொன்னால் வெக்க கேடு. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்ன பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம், பாஸ்போர்ட் ஆஃபீஸு போய் என் டிசியை காட்டினேன், பாஸ்போர்ட் எடுக்க. என்னை மேலே இருந்து கீழே பார்த்தார். பார்த்துட்டு ஆளை பார்த்தா டிகிரிலாம் வாங்கிற மாதிரி தெரியுது, ஆனால் டிசியை பார்த்தா இப்படி இருக்க, உன்னை நம்ப முடியலையே. யாரோ நீ என்ன ஆள் மாறாட்டமாக வந்திருக்கியா? ஐயா இதுதாயா என் படிப்பு. உன்னை ஒத்துக்கிறவே முடியாது. உன் படிப்பு கேட்டால் என்ன செய்ய முடியாது, ஒத்துக்கிறவே முடியாது. இல்லையா இதுதான்யா நான் பாஸ்டர்யா, போய் சொல்ல மாட்டேன்னா உங்கள் பாஸ்டர் போய் ரெக்கமெண்ட் காட்டிட்டு வாங்கிட்டு வா. என்ன செய்கிறது, ரெக்கமெண்ட் காட்டிட்டு வாங்கிட்டு வந்து தான் என்னையே, ஏன்னா என்னை பார்த்தா டிசியில் படிப்பு இல்லாத கொஞ்சம் படிப்பை காட்டுது. ஆனால் டிப்டாப்பாக போனதுனால இவர் பெரிய படிப்பாளி, இதை யாரோ ஒரு டிசி வாங்கிட்டு வந்து இவர் பாஸ்போர்ட் கேட்குறான்னு கொடுக்க மாட்டேன்ட்டான். என்னை இப்படி உங்களை மத்தியில் பேச வச்சது இந்த ஆண்டோடைய வார்த்தை. அப்போ என்ன செய்யணும்? உயரணுமா, நல்லா இருக்கணுமா, ஏரோப்ளானில் பறக்கணுமா, உலகம் சுற்றணுமா? உங்களுக்கு ஒரு ஆசையே இல்லையா? ஆசை இல்லை? அப்போனா எதை தூக்கணும், எதை தூக்கணும்? பைபிளை தூக்கினா மட்டும் போதாது, தலைகணையை வச்சு தலையில் வச்சு படுத்தா மட்டும் போதாது. அதை என்ன செய்யணும்? நிறைய பேர் பைபிள் வச்சுருக்க காரணம் நைட்டு பேய் வந்துடக்கூடாது, கெட்ட சொப்படம் வந்துடக்கூடாது, அதனால தலைகணையை போல் எங்கே வச்சுக்கிருக்காங்க? பேய் பேய் பெரிய பேய் பேய் இயேசுகிட்டே போய் நின்றுச்சு. எங்கே? இயேசு உபவாசம் போட்ட சமயத்திலேயே எங்கே போய் நின்றுச்சு? யோபும் காலத்தில் தேவபுத்தர்கள் தேவசாந்தியில் வந்து நிற்கும்போது சாத்தான் வந்து நின்றான். அதெல்லாம் இந்த வார்த்தைக்கு தான் பயப்படுவான், வார்த்தைக்கு தான் என்ன செய்வான்? சாத்தான் ஆண்டவரை சோதிக்க போனான். என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சாத்தான் போயிட்டு வந்து இன்னொரு சொல்கிறான், நீ உண்மையான தேவகுமாரனாக இருந்தால் மேலேருந்து என்ன செய்ய, கீழே இறங்க. அவன் பைபிள் படிச்சுட்டு வந்திருக்கான். அல்லேலூயா. பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் தேவதூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்க. நீ குதி. என்னது அது? அது உங்களுக்கு எந்த வசனம் தெரியுமா? பாதம் கல்லில் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. பாதம் கல்லில் இடராதபடி சங்கீதம் அதிகாரத்தில் இருக்கு வசனம். 91 அதிகாரம் வசனம். அதிகாரம் தெரிஞ்சிருக்கு, வசனம் தெரியல. ஆனால் அவனுக்கு கரெக்டாக எடுத்துன்னு சொல்கிறான். ஆண்டவர் மற்ற ஏமாந்தார்னா ஆமாம் எழுதியிருக்குல்ல. அவர் சாத்தானை விட வேதத்தை நன்றாய் சிறு வயது கற்றவர் தான் இயேசு. அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை வாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்க. 3 சோதனையும் சாத்தானை எப்படி ஜெயித்தார் தெரியுமா? வார்த்தையினால ஜெயித்தார். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தையினால நம்ம நிரப்பப்படணும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படணும். நம்முடைய சபையில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? வெளிப்படணும். அல்லேலூயா. நிறைய இடங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கல. ஆமாம், நிறைய கட்டுக்கதைகளும் வம்ச வரலாறுகளும் கிளவிகள் பேச்சும் தான் என்ன செய்யுது நிறைய சபைகளில் இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த சபையில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும். உங்கள் வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், எழுத படிக்க தெரியாதவங்களாம் இப்போல்லாம் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. ஆமாம், பைபிள்லையே ஆடியோ பண்ணி வச்சுருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டே என்ன செய்யலாம்?
ஆமாம், பைபிள் வசனத்தை கேட்கலாம். எனக்கு படிக்க தெரியல, ஏமாத்தவள முடியாது. ஆமாம், இப்போ ஆடியோ பண்ணி வச்சுருக்காங்க முழு வேதாகமத்தையும். அதை வீட்டில் போட்டுக்கிட்டே பாத்திரம் கழுவலாம், அதை வீட்டில் போட்டுக்கிட்டே ஆடியோவில் போட்டுக்கிட்டே சமையல் என்ன செய்யலாம். ஹெட்ஃபோனை வச்சுட்டு போகிறீங்கள, ஆமாம், என்னென்னத்தையும் கேட்டுக்கிட்டு, ஆமாம், அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணலாம். அல்லேலூயா. வார்த்தை மிகவும் முக்கியம். சொல்லுங்க பக்கத்து வார்த்தை மிகவும் முக்கியம். வார்த்தை 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 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அல்லேலூயா. ஆமா, இந்த உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படணும்னா இந்த வசனம் தான் நமக்கு ஜீவன். சரீரம் குண்டாகணும்னா கண்டதையும் சாப்பிடலாம், கண்டதையும் சாப்பிட்டா குண்டல் ஆகலாம். அல்லேலூயா. ஆனா இந்த வேத வசனத்தை சாப்பிட்டோம்னா ஆமா, உள்ளான மனுஷன் பலமாயிருவான். சாத்தானை எதிர்க்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, இப்ப வீட்டில் என்ன வருது? அந்த வீட்டில் கப்பர்நகூம்ல இயேசு போன வீட்டில் வார்த்தை என்னது? என்ன வருது? வார்த்தை வெளிப்படுது. ஏன் அங்க யார் இருக்கா? அப்ப இயேசு உங்கள்ட்ட இருந்தா என்ன வெளிப்படும்? இயேசு உங்கள்ட்ட இருந்தா என்ன வெளிப்படும்? ஆமாம், சிலர்லாம் எங்கள் சபையில் பார்த்தா பள்ளிக்கூடமாக போகாதெல்லாம். ஆமாம், எவ்வளோ வார்த்தை பேசு தெரியுமா? பைபிளில் படிக்க தெரியாது, கேட்குற வச்சுக்கிட்டு. ஆமாம், ஐயாவுக்கு தெரியும். பழையாறுலேருந்து சிலர்லாம் வராங்க. அவங்களாம் பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கு நிழலுக்கு கூட போயிட செய்யலை, ஒதுங்கலை. அவங்கள விட்டு பாருங்களேன். ஆமாம், ஆராதனை விட்டு பாருங்களேன். அந்த வசனம் இந்த வசனம் அங்கே இருக்கு, இங்கே இருக்கலாம். அது எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் வாயில் வரும் வார்த்தை. சாத்தான் ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன வெளிப்படணும்? ஆமா, புரிஞ்சு. இயேசு இருந்தா கேள்விப்படுவாங்க. இயேசு இருந்தா வாசலுக்கு முன் நிற்க இடம் போதாதபடிக்கு திரளான ஜனங்கள் வருவாங்க. இயேசு இருந்தா வார்த்தை வரும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் சண்டை சத்தமே கேட்காது, ஆண்டோடைய வார்த்தை தான் செய்யும், வரும். ஒரு அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்க போறோம், கவனிங்க. அது 3வது வசனத்தை வாசி. அப்பொழுது 4 பேரு ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். சரி, எல்லாரும் இங்க இருக்கீங்களா? இங்க இருக்கலாம் ஒரு அல்லேலூயா. ஆமா, ஏட்டா நெருக்கமா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இருக்கிறது கஷ்டம்தான். சரியா? காலையும் அசைக்க முடியாது, கையும் அசைக்க முடியாது. சரி, நீங்க கவனிங்க, கவனி. மீண்டும் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. கவனிங்கள. இப்ப இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார். கப்பர்நகூம்ல மறுபடியும் இயேசு வந்து அந்த வீட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு போதனை பண்ணி கொண்டு இருக்கிறார். திரளான ஜனங்க வந்துட்டாங்களா, போதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர், எத்தனை பேர்? 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வராங்க. அல்லேலூயா. ஆமென். உட்காருங்க, உட்காருங்க. சரி, எல்லாரும் உங்களையே பார்க்குறா. கவனிக்கிறீங்களா? இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு பக்கத்து தெருவில் அல்லது பக்கத்து கிராமத்திலே எங்கேயோ தெரியல, பல நாட்களாக எழுந்து நடக்க முடியாதபடிக்கு திமிர்வாதம். அப்படின்னா அந்த வாதம்னா உயிர் மட்டும் இருக்கும், உயிர் மட்டும். ஆமாம், ஒரு கை ஒரு கால் இழந்த செயலிழந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது திமிர்வாதம்னு சொன்னால்
எல்லாமே செயலற்று போச்சு, செயல்படவே இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில், எங்கேயோ ஒரு வீட்டில், எங்கேயோ ஒரு தெருவில் இந்த மனுஷன் பல நாட்களாக வேதனையோடு அவதிப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ இயேசு வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கு திரளான ஜனங்க அவருடைய வார்த்தையை கேட்க, அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள திரளான ஜனங்க கூடி வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதனால, அல்லேலூயா, அதில் நல்ல மனிதர்கள், நல்ல விசுவாசிகள், பாரமுள்ள விசுவாசிகள், ஆத்தும ஆதாயம் செய்கிற விசுவாசிகள் 4 பேர் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இத்தனை கூட்டத்தில் வாசலுக்கு முன்பு நிற்க இடம் போதாது இருக்கிற அளவுல ஜனங்க கூடி வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, தனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், தன் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கேட்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ளேயும் இடமில்லை, வெளியும் இடமில்லை, உள்ள கொண்டு வரவே முடியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆனா அதே கூட்டத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 4 பேர். இவங்களைப் போல, இந்த திரளான மக்களைப் போல இந்த 4 பேரும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவங்க தான். அல்லேலூயா. ஆமென். இவங்களுக்கு ஒரு பாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல, நம்ம தெருவில் ஒரு மனுஷன் இருக்கிறானே, அவனால எழுந்த செய்ய முடியல, நடக்க முடியலையே, திமிராதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறானே, அதனால அந்த குடும்பத்துக்கு மிகுந்த கஷ்டம். அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு வேதனை. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எழுந்து நடந்தா கூட அவங்க தேவையான செஞ்சுக்குவாங்க, அவங்க பூர்த்தி. அப்ப இப்ப எல்லாமே அவருக்கு, ஆமா, திமிர்வாதக்காரன் சொல்ல வேணும், 1க்கு 2லாம் அங்கதான் போகுது, அங்கதான் போகுது. அதையெல்லாம் அள்ளணும், துடைக்கணும், கழுவணும், நாற்றம் பிடிச்சி போய் கிடக்கான். டெய்லி அவனை குளிப்பாட்ட முடியுமா? அவனை தூக்கவே, ஒரு திமிர்வாதக்காரங்க தூக்கி பாருங்க, பயங்கர வெயிட்டா இருப்பாங்க, தூக்கவே முடியாது, நாரி போய் கிடக்கான். அல்லேலூயா. அந்த வீட்டாருக்கு இவன் இருக்கிற நாளெல்லாம் கண்ணீரும் கவலையும் தான். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒரு ஜுரம் வந்துட்டாவே என்ன ஆயிடுது? உடனே சோகமாயிடுறோம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டாவே அந்த வீடே என்ன ஆகி போயிடுது? சோகமாயிடுது. இவன் பல நாள் கிடக்கிறான். ஆமா, வியாதி பிடிச்சி எழுந்து நடக்க முடியாது, 1க்கு 2க்குலாம் அங்கேயே போய் அசிங்கமா, தலைவரி கோலமா, முடி வெட்டாம, டெய்லி குளிக்காம, நாற்றம் பிடிச்சி கிடக்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குடும்பமே கண்ணீரும் கவலையோடு இருக்கிறாங்க. இதே போல இன்றைக்கும் நம்முடைய சபையை சுற்றி, நம்ம இருக்கிற கிராமத்தை சுற்றி ஏராள மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அனைவர் என்ன, நான் ஏன் தான் வாழ்கிறேன், செத்தா நல்லது. சமீபத்தில் என்னுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, போன வாரத்தில் நடந்த, 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ராமேஸ்வரத்தில் நடந்த சம்பவம், ரட்சிக்கப்படாத காலத்தில் நாங்கள் நெருங்கிய நண்பராக இருப்போம். ஒரே கலர் ட்ரெஸ் போகிறோம், எங்கே போனாலும் ஒன்றா போவோம். ஆமாம், அப்படி ஒரு நெருங்கிய நண்பர். அவருக்கு வியாதி. அவருக்கு என்னது? வியாதி வந்துருச்சு. மனைவி அவங்களை கவனித்து பார்த்தாங்க. கடைசி எவ்வளோ நாள் தான் கவனிக்கிறது, எவ்வளோ நாள் தான் எதை திட்டாங்களாம், எதை என்ன செய்யிட்டாங்க, நீ இப்படியே இருந்தீங்கன்னா உழைக்கிறது தான் டாக்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு திட்டாங்க மனைவி. திட்டின உடனே ஆமாம், அவர் நேராக போனார் பாம்பன் பாலத்தில், பஸ் போகிற பாலத்தில் ஏறி நேராக போய் பாலத்திலேருந்து அப்படியே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? தற்கொலை பண்ணிட்டார். இவங்க தேடுறாங்க, 4 நாட்களாக தேடுறாங்க. 4 நாட்களாக போனவரை காணுமே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. தேடி பார்த்தா ஆளை கண்டுபிடிக்க, கடைசியில் அந்த ட்ரெயினில் போகிறவங்க வேடிக்கைக்காக வீடியோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சுற்றுலா வந்தவங்கலாம் ட்ரெயின் பாலம் அந்த பக்கத்தில் இருக்குது, பஸ் போகிற பாலம் அந்த பக்கத்தில், ட்ரெயினில் இருந்து அப்படி போட்டாதுக்கு போது ஒருத்தர் அங்கேருந்து குதிக்கிறதையும் அப்படியே
வீடியோ பண்ணியிருக்கிறார். அந்த வீடியோவில் விழுந்துருச்சு. உடனே ஐயோ ஒருத்தர் குதிக்கிறான்னு சொல்லி அவர் எந்த ஊரோ தெரியல. அதை என்ன செய்யிட்டார் தெரியுமா, நாங்கள் ட்ரெயினில் வரும்போது இப்படியாப்பட்ட ஒரு ஆள் என்ன செய்யிட்டார், குதித்து தற்கொலை பண்ணிட்டார் பாருங்கன்னா. இதில் அனுப்பிட்டாங்க, வாட்ஸ்அப்பில் என்ன செய்யிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. இவங்க தேடி தேடி பார்த்தா கடைசியில் செய்தி வருது, இப்படி ஒரு பாலத்தில் தற்கொலை பண்ண மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தா, எடுத்து பார்த்தா அவர் சட்டை கலர் எல்லாமே பார்த்தா அவர் தான். இதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியாப்பட்ட வியாதியை மனைவினாலே என்ன செய்ய முடியல, சகிக்க முடியாதபடிக்கு உனக்கு எவ்வளவு நாள் தான் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேகர் உயிரை மாய்த்து கொள்கிற அளவில் இன்றைக்கு ஏரியாவில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏராளம் மக்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. நம்ம கிராமத்தில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, அந்த கிராமத்தில் உள்ளவங்க இன்னைக்கு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு இன்னைக்கு கவலை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும், எதை செய்தால் நிம்மதி கிடைக்கும் சொல்லி இன்றைக்கு நிம்மதிக்காக அங்கும் இங்கும் அலைகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, என்னுடைய பரிகாரத்துக்கு ஒரு வழி கிடைக்குமா என்று சொல்லி அலைகிற கூட்டத்தை இன்னைக்கு பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்மளாம் இயேசுக்கு வந்ததுனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இயேசுக்குள்ள இயேசு மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம், நானா உயிரோடு இருப்பானான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இந்த இயேசு தான் என்னை வாழ வச்சிருக்கிறார். ஆமாம், எனக்கு இயேசுவை சொன்ன அந்த சகோதரனுக்கு நான் எந்த நாளும் அவர் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் ரொம்ப சோகமாய் எங்கள் ஊரில் ஆமாம் இருக்கும் பொழுது அவர் தான் வந்து பக்கத்தில் ஜெபம் இருக்குது, சர்ச்சு இருக்குது, வாங்க ஜெபிக்கலாம் கூப்பிட்டு போன அந்த மனுஷன்தான். அல்லேலூயா. அந்த மனுஷன் வந்து அந்த சகோதரன் மட்டும் என்னை கூப்பிடலைன்னா இன்றைக்கு நான் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நான் வாழ்கிறேன்னா அவர் இயேசுக்கு நேராக என்னை கொண்டு போய் விட்டார், சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனார். அதனால இன்றைக்கு நான் மட்டும் வாழலை, என் மூலமாய் ஆயிரங்கள் வாழக்கூடிய விதத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்க இன்னைக்கு சுயநலவாதியா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 100% விசுவாசிகள் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் வயல் நிலம் நல்லா விளையணும், என் மாடு நல்லா இருக்கணும், என் ஆடு நல்லா இருக்கணும், பெருகணும், நாங்கள் நல்லா இருக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும். அதுக்காக இயேசுக்கிட்ட வார கூட்டம் தான் ஏராளம் கூட்டம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் எப்படா சாவை தேடி எப்போ சாவன்னு சொல்லிட்டு ஆமாம் மரணத்தை எதிர்கொண்டு இருக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 4 பேர் தேவை. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் தேவை சொல்லுங்க, எத்தனை பேர்? 4 பேர் தேவை. யார் அந்த 4 பேர்? யாரோ இல்லை, நீங்க தான் அந்த 4 பேர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 4 பேர் யாரு? இந்த 4 பேர் மட்டும் இல்லைனா இந்த திமிர்வாதத்திலேயே மரித்து போயிருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வாழ்வே வந்திருக்காது, இயேசுகிட்ட வந்திருக்க மாட்டான், சுகத்தை பெற்றிருக்க மாட்டான். இந்த 4 பேர் நாற்றத்தை பார்க்கல. அல்லேலூயா. 4 பேர் அசிங்கத்தை பார்க்கல. அல்லேலூயா. அவமானத்தை பார்க்கல. போறாங்க பாருங்க, போறாங்க போய் அவனை ஒரு படுக்கையில் என்ன செஞ்சாங்க, கிடத்தி 4 பேர் தூக்கிட்டு வராங்க. 4 பேர். ஹலோ, யார்கிட்ட? அந்த வீட்டில் யார் இருக்கா? அந்த வீட்டில் யார் இருக்கா? ஏசு இருக்கார். ஏசு கிட்ட போனா இவன் என்ன ஆயிடுவான், நல்லா ஆயிடுவான். யார் தூக்கிட்டு வரா? 4 பேர். 4 பேர் தூக்கிட்டு வரும்போது எல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கமா? ஆமாம், பாரு வராது, சோமாவராது, பாடையில் வச்சு பாடையில் வச்சு இப்படி கொண்டு போய் சுடுகாட்டு கொண்டு போயிருக்கலாம் அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் காதில் வாங்கலை. அல்லேலூயா. அதெல்லாம் என்ன வாங்கலை? காதில் வாங்கலை.
ஆமா 4 பேர் சுமக்குறாங்க, நாற்றம் அடிக்குது. என்ன அடிக்குது? நீ நல்ல விசுவாசி கூட்டு வர மாட்டேங்கிறிய. அல்லேலூயா. அழகா இருக்கிற ஆளே கூட்டு வர மாட்டேங்கிறிய. இவன் நாத்தம் பிடிச்சதை தூக்கிட்டு வரானே. ஆமா, நீங்க கூட்டிட்டு வந்தா போதும், அவன் தூக்கிட்டு வரான். அல்லேலூயா. மூஞ்சி மோரையும் பாருங்களேன். வருதான் காலையிலேருந்து பைபிள் எடுத்து அப்படி கக்கத்து வச்சு தானாக வந்துடுது. யாரையும் பக்கத்து வீட்டில் போய் கூப்பிட்றதே கிடையாது. வந்தா வராட்டா போ. புருஷனையாவது கூப்பிட்றியா? எத்தனை பேருக்கு புருஷன் இருக்கேன்? புருஷன் உள்ள கை வைத்து காட்டுங்க. உங்கள் புருஷன் வந்திருக்காரா? எத்தனை பேர் புருஷன் வந்திருக்கா? 1 2 3 புருஷன் இப்போ இங்கே வந்திருக்கானா? இங்கே வந்திருக்கான்னு கேட்டான். பிள்ளைங்க வந்திருக்கா? ஒரு அந்த இந்த சிஸ்டர் புருஷன் வந்திருக்காரு. புருஷன் வந்திருக்காலும் பிள்ளைகள் வந்திருக்காங்க. அந்த சிஸ்டருக்கு ஒரு கை தட்டுவோம். உங்கள் வீட்டில் 3 பேர் வந்திருக்காங்களா? நீ மட்டும்தான் வந்திருக்க. 3 பேர் இருக்காங்கல்ல. அப்பா அம்மா வந்திருக்காங்களா? அப்பா வரல, அப்பா இல்லை. அப்புறம் இதைத்தான் சொன்னீங்களா நேற்று? சரி. அல்லேலூயா. சரி, கவனிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் ஆளுக்கு இருக்காளா இல்லையா? உங்கள் கிராமம் நீங்கள் ஒரு குடும்பத்தான் இருக்கா? தனிமரம் தோப்பாகாது, அப்படித்தானே? தனி மரத்தை போய் தோப்புன்னு சொல்லுவாங்களா யாராவது? சொல்லுங்க. ஆமாம். அப்போ எல்லாரும் சேர்ந்தா தான், எல்லாம் நிறைய மரம் சேர்ந்தா தான் தோப்பு. அப்போ நிறைய மக்கள் இருக்கிற இடத்துக்கு தான் கிராமம். ஆமாம், பாட்டியம்மா எப்படி சொல்கிறாங்க? பள்ளைய காணும். அவங்களுக்கு பல்ல காணாட்டம் கரெக்டாக சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒத்துக்கிட்டா. அவங்களும் அந்த காலத்து கட்டையா இல்லையா? ஆமாம். கவனிங்களேன், 4 பேர் நாத்தம் பிடிச்ச ஆளை தூக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஆத்ம பாரம் எப்படி தெரியுமா? அந்த பாரம் இன்னைக்கு சபைக்கு தேவை. ஏன் சபை வளரல? சபை வளராது காரணம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஆத்ம பாரம் இல்லை. என்ன பாரம் இல்லை? ஆத்ம பாரம் இருந்தா இந்த சபை இப்படி இருக்காது. இது உடைச்சு பெருசாக்கி இடம் வாங்கி இன்னொரு பெரிய சர்ச்சா மாதிரி இருக்கும். ஆமா, எங்க இருதயம் மட்டும், ஊழியக்காரனுடைய இருதயம் மட்டும் துடிச்சா போதாது, எல்லாருடைய இருதயம் துடிக்கணும். துடிக்குதா? செத்து போச்சு உள்ள சில இருதயம். பல்ஸ் பாருங்க, கையை பிடிச்சி பாருங்க, துடிக்குதான்? ஓடுதா? ஓடுதான். அல்லேலூயா. கவனிங்களா, ஓடுனா ரத்தம் ஓடுச்சுன்னா, இருதயம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இருதயம் இருந்துச்சுன்னா ஆத்தும ஆதாயம் செய்வீங்க. அல்லேலூயா. என்ன செய்வீங்க? ஆத்தும ஆதாயம் செய்வீங்க. இதே 5வது அதிகாரத்துக்கு வாங்கல. மார்க் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. எல்லாரும் கேட்குற மாதிரி மீண்டும் வாசிங்க. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கவனிங்களேன், இவனை நீங்க மார்க் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, ஆமாம், லேகியோன் என்னும் பிசாசு பிடித்தவன். இவனுக்கு 6000 பிசாசு இருந்துச்சு. எத்தனை பிசாசு இருந்துச்சு? 6000 பிசாசு இருந்துச்சு. ஆமாம், அவன் கல்லறை தான் அவனுடைய குடியிருப்பு. ஆமாம், விலங்கு போட்டுனாலும் உடைச்சிருவான்.
சங்கிலியை உடைச்சிட்டு வந்து கல் எடுத்து தன்னையே காயப்படுத்தி கொண்டு வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக அந்த வழியை யாருமே போகாதபடி பயங்கரமாக கூக்குரலிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசு வந்தார், அவனை சுகமாக்கிட்டார். யார் வந்ததுனால அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. யார் வந்ததுனால சுகம் கிடைச்சிச்சு? அதுல 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசுவின் இடத்தில் வந்து வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவன் இப்ப என்ன செய்றான்? வஸ்திரம் தெளித்து புத்தி தெளிந்திருக்கிறான். அல்லேலூயா. யார் அவனை சுகமாக்குனது? இயேசு. இயேசு இல்லைன்னா அந்த பிசாசு அவனை கொன்றிருக்கு. அதே கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணியிருக்கான். அல்லேலூயா. இயேசு வந்தாரு, அவனை சுகமாக்கினார். அல்லேலூயா. அவனு நம்ம போலதான், நல்ல கவனியா, அவன் நம்ம போலதான். அவன் சுகமானவன் ஆண்டவரை நீங்க உங்களோடு வரட்டுமான்னு கேட்டான். அல்லேலூயா. எத்தனாவது வசனம் அதை வாசிங்க. லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து அது அதல்ல, அதுதான். எத்தனாவது வசனம்? 18வது. அவரோடு கூட இருக்கும்படி சுகமாயிட்டான். சுகமான உடனே என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் உங்களோடய வந்துடுறேன், என் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நல்லா இருக்கு, நான் இப்படியாப்பட்ட ஆளை நான் சுகமாக்கிட்டீங்களா, நான் இது பார்க்கணும். போகிற ஊரில் இல்லை, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் சோமார் நான் பார்க்கணும், என்னையும் சோமாக்கிட்டீங்களே, நாங்கள் உங்களோட கூட என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன். நம்மளும் சுகமான உடனே அப்படியே அப்படி சர்ச்சைக்கு வர்றது போகிறதுமா இருக்குமா இல்லையா? அதே போல தான் அவன் நினச்சான். ஆண்டவர் அவனுக்கு அனுமதிக்கிறேன். பாப்பா என்னோடய வந்துருப்பா. ஆமாம், நம்மளாம் கூட்டிகிட்டு போயிடுவோம் சாட்சி சொல்கிறதுக்கு. யாரை? இவனை. ஆமாம், சுகமானோன்னா இங்கே நம்மளோட பார், நான் ஜெபித்தேன், இவன் சுகமாயிட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதை கீழே வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு விடாமல், நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவனுக்கு என்ன செய்ய அறிவி என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்னோடு வந்தா நீ ஒரு ஆளாத்தான் இருப்ப. அல்லேலூயா. நீ உங்க ஊருக்கு போனீங்கன்னா, ஊர்ல போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை சொன்னா அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுரும். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்? அல்லேலூயா. அற்புதம் செஞ்சாரா? செஞ்சாரா? ஆம். அதை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? எல்லாரும் சொன்னீங்கன்னா இடம் காணாத. எத்தனை வருஷம் அனுபவம் சபை? 50 வருஷம் ஆச்சா? பாடா, இந்த சபையை தொடங்க ஐயா தொடங்கின சபை. அல்லேலூயா. 50 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு விசுவாசிற்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? எத்தனை? அது கூட தெரியலையா? நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே. நீங்க கேட்டுக்கிட்டு போனா என்னன்னு யோசுவா சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிப்ப 24:15. என்னத? யோசுவா 24:15. சீக்கிரம். கர்த்தரை சேவிப்பது பார்வைக்கு ஆகாதாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று என்ன செய்யுங்க, தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள சேவிப்பீர்களோ நானும்
தேவர்களை சேவிப்பீர்கள், நானும் என் வீட்டாருமை வென்றால் கர்த்தரையே. நீங்க யாரை சேவிப்பீங்க? ஆனா நானும் என் வீட்டாருமை வென்றால் கர்த்தரையே சேவிப்புன்னு சொல்லி சுயநலவாதி மாதிரி சொல்றார். அல்லேலூயா. அவராவது தன் குடும்பத்தை, தன்னுடைய கோத்திரத்தை பாதுகாத்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு விசுவாசிகள் ஆத்தும ஆதாயம் செய்வதில், அவங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவர்கள் சொல்வதில் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மனுஷன் மார்க்கு, நீங்க திரும்ப வாங்க, இந்த மார்க்குக்கு வாங்க, 5வது அதிகாரம். ஆமா, 21வது வசனத்தை வாசித்து 20வது வசனத்தை வாசித்தீங்களா? அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களை தெக்கப்போலி நாடு எங்கும் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த தெக்கப்பொலி தேசம் எங்கும் போய் ஒரு மனுஷன், யாரு? ஒரே தனி நபர் போய் இயேசுதான் என்னை சுகமாக்குனார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் பியாய் பிடிச்சவன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் வஸ்திரம் இல்லாதவன் சொல்லி, எல்லாருக்கும் தெரியும் சங்கிலியை முறித்தவன் சொல்லி, விலங்க உடைச்சவன் தெரியும், கல்லறை தோட்டத்தில் கிடந்தவன் தெரியும். இப்போ சுகமாயிட்டான். எல்லாரும் போனவன ஆச்சரியப்பட்டு, யார் இவனை சுகமாக்குனார், எப்படி சுகமான அப்படி கேட்கும்போது அவன் சொல்றான், இயேசு. அல்லேலூயா. என்னை சுகமாக்குனது யாரு? இயேசு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தெக்கப்பொலி தேசம் பிரசித்திப்படுத்திட்டாங்க. அப்படின்னா ஒருத்தர் கூட இந்த இயேசுவை கேட்காம இல்லை, இயேசுவை பற்றி சொல்லிட்டான். ஒரு அல்லேலூயா. கவனிங்க. இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவங்க உடனே மனம் திரும்பாட்டாலும் நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு நாள் நீங்க சொல்லுகிற அனுபவ சாட்சிகள், நீங்க சொல்ற ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு கிரியை செய்யும். ஒரு நாள் ஆண்டவர் அவளை ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த 4 பேரை போல நம்மை மாறணும். அல்லேலூயா. இந்த பிசாசு பிடிச்சவன் போய், ஒரு தனி மனுஷன் போய் அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரை பத்தி சொல்லிட்டானே. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 4:31 வாசிங்க. இப்படி நடக்கையில் 4:30 அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு யார்கிட்ட வந்தாங்களா? அவரிடத்தில் வந்தாங்களா? இயேசுவினிடத்தில். 29 வாசித்தா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். கவனிங்க. இது பைபிள் வாசித்துக்கு தெரியும். சமாரியா ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை சந்திக்கிறார். இயேசு அவள் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை உணர்த்துற உடனே அவ ஆண்டவரை நம்பிட்டா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா. நான் செய்த பாவம் யாருக்குமே தெரியாதே, இவர் சொல்லிட்டாரு, இவர் மேசியா போல என்று சொல்லி ஊருக்குள்ள போய் சொன்னான். அவன் வந்து பாருங்களேன், நான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே அந்த ஊரே திரண்டு வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதுல 39வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதுல நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் என்ன வைத்தார்கள்? சமாரியர்களில் அநேகர் யார் மேல விசுவாசம் வச்சாங்க? இந்த இயேசு மேல விசுவாசம் வைப்பதுக்கு யார் காரணம்? அந்த பாவியாக ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் வந்து சொல்லிட்டார், வந்து பாருங்கள் என்று சொன்னாங்க. வந்தாங்க, ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கித்தார். அந்த ஸ்திரீ சொன்ன சாட்சி நிமித்தம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி
நீங்களும் போய் உங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்கன்னா வருகிற போற இடத்துல, வேலை ஸ்தலங்கள்ல, வியாபார ஸ்தலங்கள்ல, வீடுகள்ல, வீடு சந்திக்கிற வேலையெல்லாம் இயேசு என்னை மாத்தினார், இயேசு எனக்கு வாழ்வு தந்தார், இயேசு இந்த வியாதியை குணமாக்கினார், நான் இப்படியா இருந்தேன், என்னை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கிட்டார் என்று சொன்னீங்கன்னா அநேக ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அல்லேலூயா. சபை வளரணுமா? ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகாம, நான் நேத்து சொன்னது போல நரகத்தை காலி பண்ணி பரலோகத்தை நிரப்பணும்னா, இன்னைக்கு நரகம் தான் நிறைஞ்சிருக்கு, பரலோகம் காலியா இருக்கு. பரலோகத்தை நிரப்பணும்னா 4 பேர் எழும்பணும். அல்லேலூயா. அந்த 4 பேருக்கு நன்றி. எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார், அந்த 4 பேருக்கு நன்றி. சினிமா பாட்டு பாடு பார்க்குறீங்களா? அது பாடையில் தூக்கிட்டு போறவருக்கு சொன்னார். அல்லேலூயா. சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போவாங்கங்களா 4 பேர் பாடையில் வச்சு, அந்த 4 பேருக்கு நன்றி சொன்னார். நான் இந்த 4 பேருக்கு நன்றி சொல்றேன். பாடைக்கு போக வேண்டியவன ஆமாம் கொண்டு வந்து சுகமாக்கி பரலோகத்துக்கு போக வச்சாங்க 4 பேர். அந்த 4 பேருக்கு நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தத்தை வயத்து சொல்லுங்க அப்பா. யாருக்கு நன்றி? உங்களுக்கு என்னதான் சொன்ன, உங்களுக்கு நன்றி சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்டது வந்து நான் ஒரு 4 பேரை கிறிஸ்துக்குள் நடத்திட்டேன்னு சொல்கிறேன், மட்டும் ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று, அம்மாவுக்கு நன்றி. நீங்களா? வரலாற்றால நடத்துனீங்களா இல்லையா? அந்த தங்கச்சிக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நான் கைதட்டு. நீங்களா சுயநலவாதிகள். அதை கொஞ்சம் பேச போகிறேன். சுயநலவாதிகள் யாரையுமே ஆதாயப்படுத்தலை. நான் மூஞ்சி மோரையும் பாரு சொல்லித்தார், சரிதானே? கணவரை சொல்லுங்களேன், வாயை திறந்த கணவரை ஆதாயப்படுத்துகிறேன், அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நீங்களே என்ன செஞ்சியா? இந்த 4 பேர் தூக்கிட்டு வராங்க. எப்படி? திமிர்வாதக்காரன் என்ன செய்றாங்க? தூக்கிட்டு வராங்க. இந்த 6000 பிசாசு பிடிச்ச சுகம் பெற்ற உடனே அவன் அந்த நாடு முழுவதும் போய் என்ன செய்யிட்டான். அப்போ கைப்பிரிதெல்லாம் இல்லை, இப்படி இப்போ மைக்கெல்லாம் கிடையாது. அவன் போய் எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னப்பா நீ யாரா, நீ எப்படி எப்படி ஆயிட்ட, நீ எப்படா, ஏன்னா அந்த வழி யாருமே போக முடியாதா இல்லையா? எப்படி ஆயிட்ட, எப்படி ஆயிட்ட, எப்படி ஆயிட்ட, எப்படி எல்லாம் வந்து கூட்டம் குடிச்சா ஏசு என்ன சுகமாயிட்ட. இந்த சமரேஸ்வரி ஊருக்குள்ள போச்சு, யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. இந்த அம்மா மத்தியானத்தில் யாரும் காலையிலும் மாலையிலும் தண்ணி எடுப்பாங்க. மத்தியானத்தில் தண்ணி எடுத்துக்கு காரணம்னா யாருமே இந்த அம்மாவோட என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இயேசு வந்து பேசினார், இயேசு வாழ்க்கையை மாற்றினார். அந்த அம்மா இப்போ தான் ஊருக்குள்ளே போய் என்ன சொல்லுது, என்ன புதுசாக உள்ள வர, புதுசாக உள்ள வரையா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் உள்ள ஊரில் உன்னை சேர்க்கலையா, ஒதுக்கில் வச்ச உனக்கு 5 புருஷன் தான், இப்போ இருக்கு 6 புருஷன் இல்லை, மோசமான ஸ்திரீ, எப்படி ஊருக்குள்ள வரலாம் அப்படின்னு கேட்டாங்களா? அதெல்லாம் சரிதான், அதுதான் சரி, கொஞ்சம் இருங்க நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். சார் நான் பாவியா ஸ்திரீ தான், மோசமான ஸ்திரீ தான், என்னை ஊரை விட்டு தான் என்ன செஞ்சீங்க, ஒதுக்கி என்ன செஞ்சீங்க வச்சுங்க. ஆனால் ஒன்று கேளுங்க, ஏசுன்னு ஒருத்தர் வந்தார் தண்ணி கேட்டார். நான் பேச ஆரம்பித்தேன்னா நானும் வேறு இந்த மற்ற ஆளுகளை போல நினச்சி தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவர் பேச்சு வேறு விதமாச்சு. அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னால் புரியுமா, உனக்கு இப்போ தண்ணி தரணும்னா புருஷனை கூப்பிட்டு வா. நான் புருஷன் இன்னும் அப்படி சொன்னேன். நீ உண்மைதான் சொன்னேன், உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, அதுவும் புருஷன். இப்போ ஒருத்தருக்கு அவனு யாரும் இல்லை, புருஷன் இல்லை அப்படி சொன்ன தூக்கி வாரி போட்டுச்சா. இவர் மேசியா போல, தீர்க்கதரிசி போல என்னை ரகசியத்தான் சொல்லுவோம். வந்து பாருங்க ஐயா, அவர் சொன்னால் ஊரே வந்து இயேசு வெட்டுக்கொண்டுருச்ச. அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? நீங்கள் என்ன செய்றீங்க? நான் அடுத்த பகுதிக்கு போகவே முடியல, இன்னைக்கு முடிக்க முடியாது. இன்னொரு முறை வந்தால் இந்த 12 வருஷத்துக்கு போகலாம். இதோடய நான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஜெபம் பண்ண மட்டும் போதாது, ஆராதிச்சா மட்டும் போதாது, ஆத்துமாதாயம் செய்யணும். என்ன செய்யணும்? செபி, நிறுவி, அறிவி. சொல்லுங்க. செபிக்கணும், நிரூபிக்கணும், அறிவிக்கணும். சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும், எல்லாரும் ஜெபம் பண்ணணும். பக்கத்து வச்சு நீ ஜெபம் பண்ணணும்,
கையை குடி சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும், கை ஜெபம் பண்ணணும், நிரூபிக்கணும், வெளியே போய் அறிவிக்கணும். அப்போ தான் சபை வளரும், அப்போ தான் நரம் காலி ஆகும், அப்போ தான் பரலோகம் நிரம்பும். அல்லேலூயா. சிலர் கிறிஸ்தவனு காட்டிக்கிறது கிடையாது. கிறிஸ்தவன் எனக்கு கிடையாது காட்டிக்கிறது. பைபிளை மஞ்சள் பைக்கில் போட்டு மூடிட்டோன்னு கொண்டு வரையா? எத்தனை பைபிள் அப்படியே மறைக்காம கொண்டு வருவதில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். சில நான் எங்கே போகிறேன்? இந்த காட்டு மன்னார்குடிக்கு ஒருத்தரை பார்க்க போகிறேன், இந்த பொருள் வாங்க போகிறோம் அப்படி சொல்லுவார். ஏன்னா கிண்டல் அடிப்பாலாம். அப்படிலாம் இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை. நீங்களும் நல்லவங்க. எங்கள் புதுப்பட்டம் சில இருக்கு. ஆமாம், புதுப்பட்டினத்தில் சொல்கிறாங்க, இங்கே உள்ள தங்கமான விசுவாசிங்க. நீங்கள் ஆத்ம ஆதாயஞ்சவர் கெட்டிக்கார ஆட்க. ஐயா ஒரு வசனம் வாசிங்களேன், இன்னொரு வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1, 2, 3, 4. அவனை கொலை செய்வதற்கு சவுலு சம்மதித்தான். யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை நேரம் வாசித்ததை கவனமா கேட்டேன். 1ஆம் நூற்றாண்டுல சபைக்கு பயங்கர உத்தரம், பயங்கர. ஆமாம், பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அவன் சவுல் என்கிற பேரில் அறியப்பட்டான். மதவெறி பிடிச்சவன், மத குலகார பாவி. யாரு? சவுல். அவன் என்ன செஞ்சான்னா சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கட்டி இழுத்து கொண்டு போய் காவல் என்ன செய்தான்? போட்டவன் தான் யாரு? ஆமாம், அங்கே யாருமே நிற்க முடியல. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் தேவான கொலை கல்லெறிஞ்சு என்ன செய்யிட்டாங்க? கொண்டுட்டாங்க. இப்போ சபை எங்கே இருக்க முடியல? எருசலேமில் இருக்க முடியும். சபைக்கு பயங்கர உத்தரவம். ஆமாம், அப்போஸ்தலர்களை தவிர எல்லாரும் யூதேயா தேச கலிலேயா, எப்படி எழுதியிருக்கு? யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறி போயிட்டாங்க. வீட்டை விட்டாங்க, நாட்டை விட்டாங்க. எருசலேம் விட்டாங்க, எருசலேம் அவங்க வீட்டை விட்டாங்க, பொருட்கள்லாம் விட்டுட்டாங்க. இப்போ அந்நியரும் அகதிகளுமாக என்ன செய்றாங்க? ஆமாம், யூதேயா சமாரியா தேசங்கள் என்ன செஞ்சுருக்காங்க? அந்தியோகியா இப்படியா பல தேசங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சிதறப்பட்டு போயிட்டாங்க. ஆமாம், அவங்க போனவங்க சும்மா வாய மூடிட்டு இருக்கல. அல்லேலூயா. அங்கே இயேசுவை சொன்னதுனால தான் அடித்தாங்க. இயேசுவை சொன்னதுனால தான் ஸ்தேவானை கொலை செஞ்சாங்க. நம்ம இங்கே வந்திருக்கிறோம், அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் தான் இங்கே யூதேயாவுக்கு வந்திருக்கிறோம், சமரியாவுக்கு வந்திருக்கிறோம், மற்ற இடங்களுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படியா நினச்சாங்க? ஹலோ, அப்படியா நினச்சாங்க? அவங்களுக்கு பயங்கர உத்தரம். ஒருத்தர் கூட அங்கே என்ன செய்ய முடியல? எருசலேமில் வாசம் பண்ண முடியல. கட்டி இழுத்து கொண்டு போய் எங்கே போடுறான்? யாராவது இயேசுன்னு சொன்னால் சிறைச்சாலைக்கு போகணும். ஆண்டவர் ஆராதிச்சா அடி கிடைக்கும். இயேசுதான் மெய்யான கடவுள்னு சொன்னால் அவங்கள கொன்றுவாங்க. அப்படியாப்பட்ட துன்பம் சபைக்கு என்ன செஞ்சு வந்துச்சு. சிதறி போனவங்க சும்மா இருக்கல. 4வது வசனம் சொல்லுது, அவங்க எங்கும் திரிந்து. அல்லேலூயா. எப்படி சொல்றாங்க? அவங்க எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்களாம். யார் பாஸ்டரா? சொல்லுங்க, யார் பாஸ்டர்? அது அப்போஸ்தலரா? இல்ல, அப்போஸ்தலர். அதுல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் தவிர எப்படி எழுதிருக்கு? அப்போஸ்தலர் எங்க இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்கிறாங்க.
எப்படி அவங்க தாக்கு பிடிச்சி அங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தாக்கு பிடிக்க முடியாம சிதறப்பட்டாங்க. சிதறப்பட்டவங்க எங்கு சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்களே. உங்களுக்கு அவ்வளவு உத்தரம் இருக்கா? யாராவது சிறைச்சாலைக்கு போயிருக்கீங்களா? உங்களை யாராவது கொல்லப்பட்டிருக்காங்களா? யாராவது அடி வாங்கி இருக்கிறாங்களா? யாராவது உங்களை உத்தரப்படுத்துறாங்க? நல்லா இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? உத்தரவு இல்லாம இருக்கிறோம். ஆனா நம்ம வாயை திறக்கலையே. ஏன்? நமக்கு நித்தியத்தை குறித்த அறிவில்லை, நரகத்தை குறித்த அறிவில்லை, பரலோகத்தை குறித்த அறிவில்லை, இயேசுவை குறித்த அறிவில்லை. இயேசுதான் இரட்சகர். இயேசு இல்லாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருத்தனும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது. வேற வழியே கிடையாது பரலோகம் போக. ஒரே ஒரு வழிதான், இயேசுதான். ஆகவே இந்த உலகம் தற்காலிகம், உலகம் நிரந்தரமானது அல்ல. நம் நிரந்தரமானது அது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்க போகணும், இயேசுதான் வழி. அப்ப அவரை பத்தி சொல்லணுமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா, புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுதா? ஆமா, அன்றைக்குள்ள விசுவாசிகள் ஆத்தும ஆதாயம் செஞ்சாங்க. அல்லேலூயா. அன்றைக்குள்ள விசுவாசி என்ன செஞ்சாங்க? ஆத்தும ஆதாயம் செய்தாங்க. நீங்களும் ஆத்தும ஆதாயம் செய்யறலாய் மாறணும். சபை வளரணும். ஏதோ சபை வளர்வதற்காய் மட்டுமல்ல, நரகத்தை காலியாக்கணும். நரகத்துக்கு போன வேதனை. நம்முடைய ரத்தத்தின் ரத்தம் உடன் பிறப்புகள்லாம் இன்னைக்கு இயேசுவை அறியாம ஒவ்வொரு நாளும் மரித்து எங்க போகுது? நரகத்துக்கு போகுது. அந்த பாலத்திலிருந்து குதிச்ச நண்பன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவன் இப்ப எங்க போயிருப்பான்? நரகத்துக்கு போயிருப்பான். அல்லேலூயா. ஆமா, இப்படியாப்பட்ட மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் நரகத்துக்கு போறாங்க. அவளை விடுதலை ஆக்கினா விடுதலை பெற்ற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்க ஏதோ சுயநலவாதியா இருக்காம பிறநலவாதியாய் மாறணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அட்டிய வாங்கிட்டு உதைய வாங்கிட்டு நாட்டை விட்டு வீட்டை விட்டு வந்தவங்களாம் இயேசுதான் ரட்சகர் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும், இயேசு சொன்னா இங்கே அடி கிடைக்கும் தெரியும். இயேசு சொன்னா ஒருத்தர் வரும் தெரியும். ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல, இக்காலத்து பாடி இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணித்தான் என்ன பாடு வந்தாலும் ஒருத்தர் வந்தாலும் இயேசுவை சொல்லுன்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா. அம்மா மாற, ஐயா மாற, அல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் வளராது காரணம் ஊழியக்காரங்களை மட்டும் குறை சொன்னா போதாது. அவங்க நல்லா ஜெபிக்கல, அவங்க நல்லா ஊழியம் செய்யல, நல்லா கவனிக்கல, அப்படி சொல்லக்கூடாது. ஆனா 1ஆம் நூற்றாண்டுடைய சபை வளர்ந்தது காரணம் பெரும் பகுதி விசுவாசிகளுடைய ஊழியம்தான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள 11ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள். பதினோராம் அதிகாரம் மைக்கில் வாசி. சேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை அதுதான் சேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராக இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். சரி, வாசி. அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அநேக ஜனங்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்தது யார் தெரியுமா? சேவா நிமித்தம் எழும்பின உபத்திரவத்தினால சிதறப்பட்ட விசுவாசிகள். என்ன சொல்றிய? ஹலோ, நாங்கள் வயிற்று வலி சோகமாக சபைக்கு வந்தோம், நீங்கள் ஆத்ம ஆதாயம் பண்ணுற சொல்கிறீங்கள. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா.
பின்னாடி உள்ளவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் இப்போ அந்தியோக்கியாவில் போய் சபையை தொடங்குறது தெரியுமா? ஸ்தேவானுடைய உபத்திரவத்தின் நிமித்தம் சிதறப்பட்ட விசுவாசிகள். அதற்கு பின்புதான் எருசலேமில் உள்ள சபை பேதுருவையும் யோவானையும் ஆமாம் பர்னபாவை அனுப்புகிறாங்க. யார் அனுப்புகிறாங்க? பர்னபாவை அனுப்புகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், சபையை பொறுப்பேற்க விசுவாசிகளால் தொடங்கப்பட்ட சபையை இன்னும் வளர்த்தெடுப்பதற்காக எருசலேமில் இருக்க அப்போஸ்தலர் பர்னபா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்புகிறாங்க. விசுவாசி தான் ஆத்தும ஆதாயம் செய்தார்கள். ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் எப்படி மாறணும்? ஆத்மா. ரெண்டாவது யாரை பார்த்தாரு சொல்லுங்க? யாரை பார்த்தாரு? பார்த்துட்டு, மகனே உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்ட. ஆண்டவர் பார்த்தாவே போதும் என்ன ஆளுன்னு தெரிஞ்சிருவார். இவன் இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் திமிர்வாதமாக கிடப்பதனுடைய நோக்கம் அவன் செய்த பாவம். அல்லேலூயா. ஆமாம், கவனிங்களேன். ஆமாம், 100க்கு 90% வியாதி வருவதற்கு காரணம் கேட்டீங்கன்னா நாம் செய்கிற பாவம். அறிக்கை செய்யாத அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஆமாம், அதாவது வியாதி மன அழுத்தம் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிக்கை செய்யாத மறைக்கப்பட்ட பாவத்தினால தான் மன அழுத்தமும் வியாதி வருதான். அல்லேலூயா. விஞ்ஞானிகளே ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே தெரியும் மனுஷன் செய்கிற பாவத்தினால தான் வியாதி வருது. அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தால் அதெல்லாம் சரி, அது ஒரு தனி சப்ஜெக்ட். வியாதி இருந்தால் நீங்கள் முதலாவது போய் டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக உட்கார்ந்து யார் மேலேயாவது கசப்பு இருக்கா, யாரையாவது மன்னிக்கலையா, ஏதாவது பாவம் செஞ்சிருக்கிறோமா, அதெல்லாம் அறிக்கை செய்தா உங்கள் வியாதி சுகமாயிரும். பாவம் மன்னிக்கப்பட்டா வியாதி சுகமாயிரும். அல்லேலூயா. நீங்க பாவத்தை வச்சுட்டு எவ்வளவுதான் நீங்க ஜெபம் பண்ணாலும் சுகமாவது. யாக்கோபுட்ட போய் கேளுங்களேன், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யும்? சுகமா. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தனா 103 சங்கீதம், அக்கிரமெல்லாம் மன்னித்தேன், உன் நோய்களை சுகமாக்கினேன். அக்கிரமம் மன்னிட்டு அடுத்து என்ன ஆயிரும்? நோய் சுகமாயிரும். அதனால எனக்கெல்லாம் ஏதாவது போராட்டம் பிரச்சனை வந்தா, வியாதி வந்தா, முதலாவது ஆண்டவர்கிட்ட போய் நான் ஏதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை ஏதாவது தெரியாமல் செஞ்சிட்டேனா அப்படின்னு பார்த்து அறிக்கை செய்வேன். அதே பாவத்தினால வந்திருந்தா அப்பயே சுகமாயிரும். அல்லேலூயா. சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்ப எத்தனை பேர் சுகமா போகணும் இன்னைக்கு? அல்லேலூயா. இவன் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. பாரு மனுஷன் முகத்தை பார்க்கறான், கத்தரோ என்னத்தை பார்க்கறாரு? இவன் திமிர்வாதமாய் போனதுக்கு காரணம் இவன் செய்த வாலிப பிராயத்தில் இவன் செய்த பாவம். இவன் பாவத்தினால தான் வியாதி வந்துருச்சு இவனுக்கு. அவன் என்ன செய்ய மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். என் பாவத்தை, ஏன்னா ஏசு பாவத்தை மன்னிக்கிற யாருக்கு தெரியும்? இவனுக்கு தெரியும். ஏசப்பா உள்ளத்தில் சத்தம் கேட்கல, என் பாவத்தை மன்னின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க சொல்லி கூட்டி இருந்திருப்பாங்க. யாரு? ஏசுட்டு போனால் பாவத்தில் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். நீ செஞ்ச பாவத்தினால தான்ப்பா இந்த வியாதி வந்திருக்கு, நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம், நாங்கள் வெறுமையாக திரும்பி என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, சுகத்தோடு என்ன செய்யணும்? வரணும். அதனால பாவத்தை அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை இயேசுவை பார்த்த உடனே நான் பாவி, என் மேலே என்ன செய்யும்? கிருபையாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவன் அப்படியே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ண. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த வியாதி பாவத்தினால் வந்தது, இவன் பாவ அறிக்கை செய்கிறான். உன் மகனே உன் பாவங்கள், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட்ட உடனே நடந்தான். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போ ஜெபம் பண்ண போறோம்.
ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இயேசு இருந்தா, நம்ம வீட்டில் இயேசு இருந்தா ஜனங்கள் கேள்விப்படுவாங்க. நம்ம வீட்டில் இயேசு இருந்தா திரளான ஜனங்கள் வருவாங்க. நம்ம வீட்டில் இயேசு இருந்தா அங்கே ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும். இயேசு இருந்தா இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் வருவாங்க. உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறாங்களா? உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாங்களா? சோதித்து பார்ப்போம். ஆத்துமாதாயம் 4 பேர் பிரயாசப்பட்டது வீண் அல்ல. படுக்கையில கொண்டு வந்தாங்க. இப்பொழுது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு தானே நடக்கிறான். எத்தனையோ இடையூறுகள் வந்தது. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் உள்ள வர முடியல. அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்தலை. எப்படியாவது உனக்கு சுகத்தை வாங்கி கொடுக்கணும். உன்னை இயேசு விட்ட கொண்டு வந்து சொல்லி மேற்கூறு பிரித்து திறப்பாக்கி கீழே இறக்கினார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார். யாரெல்லாம் இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு பிரயாசப்படுறீங்களோ உடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆச்சரியமாய் பார்க்கிறார். இவனை என்னிடத்துல இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வராங்களே, இவ்வளவு சிரமப்பட்டு கூட்டிட்டு வராங்களே, இவனை சிரமப்பட்டு கூட்டு வராங்களே என்று சொல்லி ஆச்சரியமாய் ஆண்டவர் பார்ப்பார். அற்புதமாய் ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்களை கண்ணோக்கி பார். ஒரு ஆத்தும பாரத்தை தாரும், ஆத்தும பாரத்தை தாரும், ஆத்தும பாரத்தை தாரும். இயேசுவே, இயேசுவே. அழிந்து ஒரு ஆத்துமாக்கள் மேல பாரம் வரட்டாண்டவர, சபை வளரலையே என்கிற அந்த பாரம் வரட்டாண்டவர, நரகத்துக்கு ஜனங்க போறாங்களே அவங்க பரலோகத்துக்கு நேராக திருப்பணும் என்கிற பாரத்தை கொண்டு போயிறாங்க, பாரத்தை கொண்டு போயிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடு ஜெபம் பண்ணுங்க. ஆமா, அடுத்த வருஷத்துல இந்த சபை 1000 10,000 மடங்கு பெருகணும். ஹல்லேலூயா. அது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஆமா, ஆத்ம பாரம் வேணும். அந்த 4 பேரை போல வேணும். ஹல்லேலூயா. அந்த பிசாசு பிடித்து பிசாசிலிருந்து விடுதலை பெற்றானே அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை போல, ஹல்லேலூயா, அவன் தெக்கப்படி தேசம் வர போய் அது தேசம் எங்க பிரசித்திப்படுத்தினானே அதே போல மாறணும். சமரியா ஸ்திரீ ஆமே ஊருக்குள்ள போய் ஒரு கூட்டத்தையே கத்தரத்தில் கொண்டு வந்தாலே அதே போல நீங்க மாறணும். ஆலையில் 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசிகள் ஆமே நாட்டை விட்டு வீட்டை விட்டு போய் எங்கு திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்களே அவங்கள போல நீங்க மாறணும். ஓ கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, கிருபையை தாங்க. எல்லாருங்க வாயை திறங்க. ஹல்லேலூயா. காலத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம், நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம். எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி இருக்கலாம், இயேசுவை சொல்லி இருக்கலாம். இயேசுவை சொல்லல, ஏதோ கடமைக்காய் ஆலயத்துக்கு வர்றோம். நம்ம சுயநலவாதியாய் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிற நிலத்துல அக்கறை உள்ளவளாய் மாறணும். அந்த கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்க. நான் போற இடத்துல, வார இடத்துல, இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல என் இயேசுவை சொல்லணும், என் இயேசுவை சொல்லணும். கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபையே, கிருபையே, நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா,
என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுச்சோமனும். ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு யாராவது வியாதியஸ்தரா வந்திருப்பானா அவளை இப்பொழுது தொட்டு சுகமாக்குங்க. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என்னை சுகமாக்குங்க ஆண்டவர் சொல்லுங்க. என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க கேளுங்க. பாவத்தை மன்னிங்க. எனக்குள்ள கசப்பு இருக்கு, எனக்குள்ள வெறுப்பு இருக்கு, எனக்குள்ள மன்னியாத தன்மை இருக்கு. இயேசுவே என்னை மன்னியும். இந்த திமிர்வாத ஆண்டவர் அந்த மகனை போல இயேசுவே என்னை மன்னியும். ஆண்டவர் சொன்ன, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகிறது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே நடந்தான். ஏசப்பாவில சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஆண்டவரை. நிறைய பேர் பலகீனத்தோடு வந்திருக்கிறாங்க, வியாதியோடு வந்திருக்கிறாங்க, சரீரத்தில் பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க. இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இவர்களை நிரப்புவதா, இவர்களை விடுதலையாக்குவதா. எல்லா விதமான நரம்புல எலும்புல இருக்கிற வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வந்திருக்கிற ஐக்கியமாய் கூடி வந்திருக்கிற 3 சபையாரின்களை ஆசீர்வதிக்கிறேன். வளர்ந்து பெருகட்டும். ஊழியக்காரங்களை சுகமாக்குங்க ஆண்டவர். ஊழியத்தில் எல்கையை பெரிதாக்குங்க. எதற்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜபத்துக்கெல்லாம் பதிலத்தான் உயர்த்துங்க, மேன்மைப்படுத்து. பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர், பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருகிறவர். ஆமேன். கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறவர், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் சொன்னவர். ஆசீர்வதித்துருங்க. ஜனங்களை சமாதானத்தோடு அனுப்புங்க. இங்கே ஏறெடுத்த 3 நாட்கள் ஜெபித்த ஜெபங்கள் வரும் நாட்களில் பதிலை காணட்டும், சாட்சி சொல்லட்டும். இப்பொழுது நீங்க அற்புதம் செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.